An aeroplane traveled 2781.2 kilometers in 6 hours. ஸோ டிஸ்டன்ஸ் டிராவல்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை ஏரோப்ளேன் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிராவல்டு is equal to 2781.2 kilometer. டைம் டேக்கன் ஹவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்கல்ல, அதை நம்ம என்னக்கு எடுத்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் டேக்கன். டைம் டேக்கன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ் ஈக்குவல் டு 6 hours. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு, ஸ்பீடை நம்ம கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு என்ன தெரியணும், டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீட்னா என்ன, ஒரு 1 hourல எத்தனை கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது தான். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ டிஸ்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2781.20 கிலோமீட்டர். ஓகே, டைம் என்ன கொடுத்துருக்காங்க, 6 hours. இப்போ டிவைட் பண்ணி பார்க்கலாமா? டிவைட் பண்ணா என்ன வரும், 2781.2 டிவைடட் பை 0 போடனாலும் போடலைனாலும் ஒண்ணுதான். 6 போட்டா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 3. 6 3s are 18. அப்போ என்ன வரும், 4 கூட போடலாம். ரைட், 6 4s are 24 போடலாமா? 6 4s are 24. சப்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், 7 minus 4 is 3. 38. 38 போட்டோம்னா என்ன வரும், 6 6 are 36. ரிமைண்டர் 2. ஸோ நெக்ஸ்ட் என்னது 1. 1 எடுத்து போட்டோம்னா 3. 6 3s are 18. அப்புறம் ரிமைண்டர் என்ன, 21 minus 8 என்ன வரும், 3 வருமா? 3. அப்புறம் இங்க என்ன இருக்கு, பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட்டை வச்சுட்டு நம்ம என்ன போடணும், 2 போடணும். அப்புறம் என்ன வரும், 6 5s are 30. இப்போ என்ன வரும், ரிமைண்டர் 2. அப்புறம் இந்த 0 போடணும். அப்புறம் திரும்ப என்ன வரும், 6 3s are 18. இப்போ ரிமைண்டர் 2 0 அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 டெசிமல் பிளேஸோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 463.63 கிலோமீட்டர். இப்போ இங்க டிவிஷன்ல இருக்குல்ல, அதை நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி போயிடுவோம், கிலோமீட்டர் பர் ஹவர். அதாவது 1 ஹவருக்கு எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ணுதுன்னா 463.63 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்பீடு. ஓகே, ஸோ இதே மாதிரி 6 hours டிராவல் பண்ணா அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணுதுன்னு சொல்றாங்க, 2781.2 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்றாங்க. அப்போ 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா இவ்வளோ 400 கிலோமீட்டர் வந்து ஏரோப்ளேன் டிராவல் பண்ணுது. அதனால தான் அது ஃபாஸ்டா போகுது.